ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இமேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். இதில் வந்து படத்தை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஆன்சரை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த ஆன்சர் வந்து 10 செகண்ட் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை நாங்களே போட்டு விட்ருவோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஐடென்டிஃபை த பிளட் வெசல்ஸ். ஆரோ போட்டிருக்க அந்த பிளட் வெசல்ஸ் வந்து என்னென்னு கண்டுபிடிங்க. இது வந்து ஆர்ச் ஆஃப் அயோட்டா. ஆர்ச் ஆஃப் அயோட்டாவில் தேர்டு பிரான்ச் வந்து என்னென்னு நீங்கள் கண்டுபிடிங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் சி, லெஃப்ட் சப்கிளேவியன் ஆர்ட்ரி. இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏங்கிறது வந்து அந்த பஸ்ட் பிரான்ச் பிராக்கியோசெபாலிக் ஆர்ட்ரி. செகண்ட் இருக்கிறது லெஃப்ட் காமன் கரோடிட் ஆர்ட்ரி. தேர்டு வந்து இந்த ஆப்ஷன். ஐடென்டிஃபை த டிவைஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷோன் இன் த ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? இதுதான் கேள்வி. கரெக்ட் ஆன்சர் இஸ் டிவர்ஸ் ரிட்ராக்டர். இது வந்து லேப்ராட்டமியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்? இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட யூசேஜ் என்ன? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு என்ன பேர் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதனுடைய ஆன்சர் வந்து இன்டெஸ்டைனல் அனஸ்டமோசிஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இதுக்கு பேர் வந்து லீனியர் கட்டர் ஸ்டாப்லரு. இது ஆக்சுவலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ டிஸ்டல் ஸ்டொமக்கில் ஒரு டியூமர் இருக்குது. அந்த டிஸ்டல் ஸ்டொமக்கை கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பார்ஷியல் ஸ்டொமக்கை கேஸ்ட்ரக்டமி பண்ணும்போது இது வந்து டியோடினத்தையும் இந்த ஸ்டொமக்கையும் பிரிக்கிறதுக்கு அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிவிட்டு பிரித்தோம்னா அந்த டியோடினம் வந்து பக்கத்தில் அது ஸ்டாப்லர் பண்ணி சீல் ஆகிடும். இந்த சைடும் ஒரு எண்டில் சீல் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டொமக்கையும். மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் த அயோட்டிக் கண்டிஷன்ஸ் as shown in the photograph. இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற இதுக்கு வந்து கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்றது தான் கேள்வி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, அத்திரோஸ்க்ளீரோசிஸ். அதனால் இந்த ஆர்ட்ரி வந்து இப்படி பல்ஜாக இருக்குது. உள்ளே வந்து ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கலாம். ட்ரூ அபவுட் பார்ட் என்சர்க்கிள்டு ஷோன் இன் த ஃபோட்டோகிராஃப். அதாவது இந்த ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கிறதுக்கு சரியான விடையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதில் எது பொருத்தமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த பிராங்கை வந்து ட்ரக்கியாவிலேருந்து ஃபைபர் கட் ஆகி கீழே வரும்போது ரைட் சைடு வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடை விட கொஞ்சம் வைடராகவும் ஷார்ட்டாகவும் இருக்கும். அதுதான் இதனுடைய ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். ஐடென்டிஃபை த டிவைஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷோன் இன் த ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் என்ன? இதுதான் கேள்வி. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் வந்து ஆப்ஷன் ஏ, டோயன்ஸ் ரிட்ராக்டர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஓப்பன் ஹிஸ்டெக்டமி சர்ஜரி டயத்துலையும் அதேமாதிரி எல்எஸ்சிஎஸ் டயத்துலையும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதிகமாக தேவைப்படும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பிளாடர் ரிட்ராக்டர்னு சொல்லுவாங்க. ஐடென்டிஃபை த ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜருக்கு பேர் என்ன? இது பார்க்குறது அப்டமன் கேவிட்டிக்குள்ளே உள்ளே இருக்கிற ஆர்கன் பூரா தெரியுது. இந்த ப்ரொசீஜருக்கு பேர் என்ன? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, நோட்ஸ். நோட்ஸ்னால் நேச்சுரல் ஆரிஃபைஸ் டிரான்ஸ்லூமினல் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி. இது வந்து ஸ்கார்லெஸ் சர்ஜரி. இது வந்து எண்டோஸ்கோப்பி மாதிரியே இருக்கும், லேப்ராஸ்கோப்பி மாதிரியும் இல்லாமல் கீழேருந்து, அதாவது நேச்சுரலாக இருக்கிற ஆரிஃபைஸ் மூலியமாக, அதாவது வெஜைனாவோ ரெக்டமோ அல்லது ஓரல் கேவிட்டியோ அல்லது வந்து யூரித்ராவோ இது மூலமாக போய் ஒரு ஸ்கார்லெஸ் சர்ஜரியாக பண்ணுறது. ஐடென்டிஃபை வித் த நேம் ஆஃப் த டியூப். இந்த டியூப்புக்கு பேர் என்ன? இது பார்க்குறதுக்கு ஒரு கத்தீட்ரு மாதிரி பெருசாக பலூனோடு இருக்குது. இந்த கத்தீட்ருக்கு பேர் என்ன? இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து சென்ஸ்டேக்கன் பிளாக்மோர் டியூப்பு. இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஈசோபேஜியல் ப்ளீடிங்கெல்லாம் இருந்துச்சுன்னா இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஐடென்டிஃபை த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது பார்க்குறதுக்கு வந்து டோயன்ஸ் ரிட்ராக்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் இது டோயன்ஸ் ரிட்ராக்ட் கிடையாது. இதனுடைய பேர் என்ன இதுக்கு கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மோரிஸ் ரிட்ராக்டர். இது வந்து பார்க்குறதுக்கு டோயன்ஸ் மாதிரியே இருக்கும். இது ஜென்ரல் சர்ஜரியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை த இன்ஸ்ட்ருமெண்ட் ஷோன் இன் த ஃபோட்டோகிராஃப் யூஸ்டு டூரிங் ஜெனரல் அனஸ்தீசியா. ஜெனரல் அனஸ்தீசியா டயத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய பேர் என்ன? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஃபைப்ரோ ஆப்டிக் லெரிஞ்சோஸ்கோப்பு. இதை ஆர்டினரி லெரிஞ்சோஸ்கோப் மாதிரியே தான், அதில் வந்து ஒரு கத்தீட்ரு விட்டு அது ஃபைபர் ஆப்டிக் அந்த கேபிள் மாதிரி வரும். அது வந்து அதில் லைட்டும் சம்டைம்ஸ் கேமராவும் இருக்கும்.
அது மூலமாக நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது அந்த ட்ரக்கியாவை நல்லா பார்க்கலாம். அது மூலமாக ஈடி டியூப்பை இன்சர்ட் பண்ணுறது ஈஸி. இந்த ப்ரொசீஜருக்கு இது வந்து ஜென்ரல் அனஸ்தீசியாவில் இதை யூஸ் பண்ணுவாங்க. சைட் ஆரோ ஷோன் இன் த ஃபோட்டோகிராஃப். இதில் வந்து அந்த ஆரோ போட்டிருக்க அந்த மார்க் பண்ணியிருக்க இடம் வந்து பேர் என்ன, அது என்ன ப்ரொசீஜருக்காண்டி மார்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, லம்பார் பங்க்சரு. இது வந்து அந்த லம்பார் ஏரியாவில் தான் இதை மார்க் பண்ணியிருக்கு. L4 L5 தான் வந்து அந்த மார்க்கிங் இருக்குது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கிற அந்த போன் மேரோ ஆஸ்பிரேஷன் வந்து இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், போன் மேரோ ஆஸ்பிரேஷன் யூஸ்வலாக நல்லா வைடாக இருக்கிற ஏரியாவில் தான், திக்காக இருக்கிற போனில் தான் எடுப்பாங்க. அது ஸ்டர்னத்துலேயும் ஈலியா கிரஸ்ட்லேயும் போன் மேரோ ஆஸ்பிரேஷன் பண்ணலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஐடென்டிஃபை த டெஸ்ட் டன் பை இன்ஸ்ட்ருமெண்ட் ஷோன் இன் த ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் த அபோவ். இது வந்து ரென்ஸ் டெஸ்ட்டு, வைஃபர் டெஸ்ட்டு, மாடிஃபைடு ஸ்கோபஸ் டெஸ்ட்டு எல்லாமே இது தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, காது கேட்குதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்மளுடைய ஆடிட்டரி நெர்வெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து சர்க்குலர் ஸ்டேப்லர். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு டியூபல் ஸ்ட்ரக்சரை வந்து அனஸ்டமோசிஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெக்டத்தை வந்து சிக்மாய்டு கோலனி அனஸ்டமோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஈசோஃபேகஸையும் ஒரு ஜெஜினத்தையும் அனஸ்டமோசிஸ் பண்ண போகிறாங்கன்னா இதை வச்சு யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சூச்சர் தேவையில்லை. இதில் 2 எண்டையுமே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணி கிளிக் பண்ணால் அது ஸ்டேப்லர் ஆகிரும். விச் ஆஃப் த ஆர்கன் ப்ரொடியூஸ் ஃபைல். பைல் வந்து எந்த ஆர்கன் வந்து செக்ரேட் பண்ணுது அப்படின்றத கேள்வி. பைல் செக்ரேட் பண்ணுறது ஆப்ஷன் பி, அதாவது லிவர் தான் பைல் செக்ரேட் பண்ணோம். லிவர் பைல் செக்ரேட் பண்ணி கால் பிளாடரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான். திஸ் எக்ஸ்ரே ஷோஸ் ஃப்ராக்சர் ஆஃப் த போன். இந்த எக்ஸ்ரேயில் எந்த போன் வந்து ஃப்ராக்சர் ஆன மாதிரி இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கிளாவிக்கல். கிளாவிக்கல் போன் தான் இந்த எக்ஸ்ரேயில் ஃப்ராக்சரோட இருக்கிறது. வேர் டு த ஃபீமேல் கொனாட்ஸ் பேர்டு ஓவரிஸ். ஓவரிஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பெல்விக் கேவிட்டி. அதாவது யூட்ரஸே ஒரு பெல்விக் ஆர்கன் தான் இது அந்த ஆன்சர். ஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் கேரிட் டு த ஃபீட்டஸ். அதாவது ஆக்சிஜன் அதிகம் உள்ள ரத்தத்தை எந்த வெசல் வந்து எடுத்துகிட்டு போகுது குழந்தைக்கு அப்படின்றதான் கேள்வி. கரெக்ட் ஆன்சர் இஸ் அம்பிளிக்கல் வெயின். அதாவது இதில் ஆப்ஷன்லேயே அந்த இது கொடுக்கல. அது ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எடுத்துகிட்டு போகிறது அம்பிளிக்கல் வெயின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நேச்சுரல் பேஸ்மேக்கர் ஆஃப் ஹார்ட். இந்த இதில் வந்து நேச்சுரலான பேஸ்மேக்கர் இது அப்படின்றதான் கேள்வி. ஆப்ஷன் பி, எஸ்ஏ நோடு தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இதுதான் நம்ம ஹார்ட்டில் இருக்கிற நேச்சுரலான பேஸ்மேக்கர். விச் ஆஃப் த டிசீஸ் கால்டு, அதாவது இந்த சிம்டம் வந்து எந்த டிசீஸ்க்கு இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டெட்டனஸ். ஐடென்டிஃபை த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம். இது வந்து ஒரு ஐவி ஸ்டாண்டில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாட்டியிருக்கு. இதனுடைய நேம் என்ன அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய நேம் என்னென்னா பிளட் அண்ட் இன்ஃப்யூஷன் வார்மரு. இது எதுக்கு அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு ஹைப்போதெர்மியா அந்த மாதிரி போகிற இடத்துல அவங்களுக்கு போடுற ஐவி ஃப்ளூயிடையும் சரி, அவங்களுக்கு போடுற பிளட்டையும் சரி, அதை வந்து வார்ம் பண்ணி உள்ள பாடிக்குள்ளே அனுப்புவோம். இதுக்கு ஹீட்டு டெம்பரேச்சரை வந்து செட் பண்ணலாம். அது உள்ள மெஷின் தான் இது. இதை செட் பண்ணிட்டோம்னா நார்மல் டெம்பரேச்சர், நம்மளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சரை செட் பண்ணி அதை வந்து வார்ம் பண்ணி அனுப்போம் இந்த ஃப்ளூயிடை.
வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் லைன் அண்ட் யூஸ். இப்போ இந்த ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, அந்த லைனோட நேம் என்ன, இது எதுக்காண்டி இருக்குது அப்படின்றது தான் அந்த கேள்வி. இது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு காஸ் பீஸில் ஒரு லைன் ப்ளூ கலர் லைன் இருக்கும். அந்த லைனோட பேர் என்னென்னா ரேடியோ பைக்யூ லைன். இது எதுக்காண்டி அப்படின்னா, இது ஸ்பெஷலைஸ்டு ஃபார் சர்ஜரிக்காண்டி தான் இந்த இதை வந்து தயார் பண்ணிப்பாங்க இந்த காஸ் பீஸை. இன்கேஸ் சர்ஜரி பண்ணும்போது கவுண்டிங் வந்து பார்ப்பாங்க, எத்தனை காஸ் பீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இதில் வந்து ஏதாவது ஒரு காஸ் பீஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா, அல்லது சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டாங்க, சூச்சரும் போட்டுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கவுண்டிங் வந்து குறையுது அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கிறது வந்து எக்ஸ்ரேல நல்லா தெரியும். அப்போ வந்து அந்த லைன் இருக்கிறது கண்டுபிடிச்சி உள்ளே ஒரு காஸ் பீஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து காஸ் பீஸில் மட்டும் இல்லை, நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சஸ் இருக்கும் இல்லையா, மாப்பிங் பேடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயும் இந்த மாதிரி லைன் வச்சு இப்போ வருது. இது ஆர்டினரி காஸ் பீஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இன்கேஸ் உள்ளே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அனைவருக்கும் மிக்க நன்றி. மேலும் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை கண்டு நர்சிங் டெக்னிக்ஸ் அண்ட் நாலேஜ் வளர்த்துக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.